இப்போ வந்து பொண்ணும் அப்படியே கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அதனால வீடே பரபரப்பா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தி எல்லாமே கலக்கி பெரியமா ரெடியா வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. காசு தரல, ஆர்த்தி எடுத்து முட்டுறீங்க. ரெண்டு பேர் நிக்கிறோம் பா, ஒரு நோட்டால வரக்கூடாது. 250 ரெண்டு பேர் நிக்கிறோம். பொண்ணு வந்து இப்ப மறைச்சாங்க, என்னமா வேணும், பெரியமாவே அப்படி கேட்க மாட்டாங்க. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஏ காய்ஸ், வணக்கம். இது உங்கள் அம்மா சமையல். என்ன மீனாட்சி அம்மா காணோம், என்னடா இது புதுசா ஒரு இன்ட்ரோ வருதே, சூரிய அண்ணாவையும் காணோம், பின்னாடி புது கேமராமேனே காணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் செம பிஸியாக இருக்காங்க. அருண் வந்து மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கா, அதனால இன்னொரு தம்பி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பெரியமா, அண்ணா, அப்புறம் வந்து அக்கா எல்லாருமே வந்து காலையில சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்க. தாலி கடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. நாங்களாம் வந்து மதியானமே வந்துட்டோம். இப்போ வந்து பொண்ணும் அவ்வளோ கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அதனால வீடே பரபரப்பாக இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அது பேர் என்னது மாமா, அந்த தேங்காய் என்னது, முகூர்த்த தேங்காய், அது உடைக்கிறதுக்காக ஆரத்தி எடுத்து அப்புறம் முகூர்த்த தேங்காய்லாம் உடைக்கிறதுக்காக மேலே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுக்காக கொடுத்து வச்ச குத்து விளக்கு, அது குத்து விளக்கு இல்லை, காமாட்சி அம்மா விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து கோலம் போட்டுட்டு ஆரத்தி எல்லாமே கலக்கி பெரியமா ரெடியாக வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் இங்கே வருவாங்களா எனக்கு தெரியல. இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் பொண்ணு வீட்டுக்கு போவாங்களாம். ஸோ அதையும் சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்குறேங்க, பாருங்க. பெரியமாலாம் வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறாங்க. இப்ப காசே தரல, ஆர்த்தி எடுத்து முட்டுறீங்க. நெக்ஸ்ட் விளக்கே ஏத்தி உள்ள கூட்டு போற போல, இன்னொருக்கும் காசு தரல. கொடுங்க கொடுங்க, ரெண்டு பேரும் காசு கொடுங்க. என்ன பாட்டு வா, நாங்க பாடுறோம். இல்லல மருமகளே மருமகள், அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கார்ல பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆர்த்தி எடுக்கும் போது ஏதோ பாட்டு பாடுவாங்களா, அந்த பாட்டு பாட தருவாங்க. அதான் ஆர்த்தி எடுத்து முடிச்சிட்டாங்கல்ல, இப்ப வேற பாட்டு பாடுறோம். இப்போ இங்க பாத்தீங்களா, இல்ல நாங்க மாப்பிள்ளை கிட்டதான் சண்டை போடுறது. பொண்ணு வந்து அதெல்லாம் கிடையாது பாத்தீங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. பாக்கெட்ல பேச ஐபோன் இருக்கு, பெஸ்ட் ஐபோன். எவ்வளவு தெரியும் தெரியல. நீங்க எவ்வளவு, ஹலோ இங்க நில்லுங்க, அதெல்லாம் இப்படி சொல்லிதான் ரெண்டு இது தாண்டி வச்சுக்கோங்க. என்ன பாடுன சொல்லுங்க, நாங்க பாடுறோம். எங்க புள்ளையாவது எப்படி தருவீங்களா, உங்க புள்ளையாவது எங்க தருவீங்களா, எப்படி குடுப்பீங்களா மாட்டீங்களா? போட்டாதான் காசு போடுங்க. ரெண்டு பேர் நிக்கிறோம் பா, ஒரு நோட்டால வரக்கூடாது. அதெல்லாம் கிடையாது, ரெண்டு பேர் நிக்கிறோம். கிடையாது, பெருசா பெருசா பெரிய நோட்டா, நோட் எடுத்துறீங்கன்னா ஓகே டன். எப்படி படி, நான் வாங்கிட்டேன்.
வழி 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 விட்டுருங்கடா. மேல போய் பொண்ணு கொடுப்பேன்னு கேட்கணும். என்கிட்ட மைக் இருக்கு, தள்ளுங்க. தள்ளி விட்டு தள்ளுங்கடா. என்னமா மிரட்டாங்கப்பா, பொண்ணு வந்து என்னமா வேணும் பெரியம்மா இங்க வாங்க. பொண்ணு வந்து இப்ப மிரட்டாங்க, என்னமா வேணும். பெரியம்மாவே அப்படி கேட்க மாட்டாங்க, என்னமா வேணும் அதை தர முடியாப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஓ அப்படி கேளுல, என்ன வேணும். பையனா அப்ப வந்து பெரிய பையன் தானே வரும். சொல்லுங்க. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ஓகே வாங்க வாங்க வாங்க. அதே மாதிரி தனியா சண்டை போடணும். நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். தனியா சண்டை போடணுமே. பாதி ஹலோ சார், பாதி சாப்பிட்டு பாதி கொடுக்கணும் சார். பசின்னு சொல்லிட்டு மொத்தத்தை சாப்பிட கூடாது. காலையாது காலையாது வாழைப்பழம் காலையாது. குடுத்தாச்சு குடுத்தாச்சு. ஓ ஒரே சையா இருக்கும்ல, சையா இருக்கா 2 பேருக்கும் சையா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதானா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அனுபவம் தான் வயசே. உங்களுக்கு ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்கு இல்லையா? ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. ஓ சீரியஸ்லி லைவ் வர போயிட்டு இருக்கீங்க. கம்முனு இருக்கீங்க. டன் டன் ப்ரோமோவே அடிச்சு நவுந்துது பாரு. வியூஸ் பாரு. கமெண்ட்ஸ் பாரு. சோ गाइस, நீங்க வினோத பாத்திருப்பீங்க. வினோத பத்தின ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்புறமா. வினோதனா பத்தி அந்த பிரேக்கிங் நியூஸ் இருக்காமே. பரவாயில்ல, அதே நாங்க பெரிய செய்தியா மாத்திடுவோம். அத நாங்க அப்படியே பெருசா பூகம்பம் மாதிரி வெடிக்க வச்சிருவோம். சின்ன பசங்க எல்லாம் இந்த சைடு வாங்க. நாங்க எல்லாம் இந்த சைடு நிக்கிறோம்ன்றோம்.